சிவகுரு சிறப்பு நேயர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானுக்கு இருக்கிற 3 வகையான மயில்கள் என்னன்னு தெரியுமா? எனது 3 வகையான மயிலா? முருகன் அசுரனை அழித்த பிறகுதான் மயில் வந்ததாக நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்காங்க. ஆனா உறுதியா முருகப்பெருமான் மயில சஞ்சரிக்கிறவன்ற பேர் இருக்கு. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு விஷாகன்னே பேரு. வி அப்படின்னா மயில், ஷாகன் அப்படின்னா சஞ்சரிக்கிறவன் அப்படின்னு பொருள். அப்படி பார்க்கும்போது அவருக்கு அசுரனை அழித்த பிறகுதான் மயில் கிடைச்சிருக்கணும். அப்ப எப்படி தந்தையோட கோவிச்சு கொண்டு ஞானப்பழத்திற்காக அவர் பழனிக்கு வந்தார்? இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு முன்னாடி அவர் உலகத்தை மயிலால சுற்றிருப்பார். அப்போ அதுக்கு முன்னாடி மயில் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். முருகப்பெருமானுக்கு ஓம் அப்படின்ற பிரணவம் ஒரு பிரணவ மயிலாகவும், பிறகு அசுரனை அழிக்க செல்லும் பொழுது இந்திரனாகப்பட்டவன் இந்திர மயிலாகவும், அதன் பின்பு அசுரன் சேவலாகவும் மயிலாகவும் பிரிந்து அசுர மயிலாகவும் 3 வகையான மயில் மீது எம்பெருமான் சஞ்சரிக்கிறார். அதனால்தான் அருணகிரிநாதர் நீலச்சிகிண்டியில் ஏறும் பிறான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியில் ஏறி வருவான். அதாவது நீலச்சிகிண்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல மயிலை தான் அருணகிரியார் சொல்கிறார். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா.